விலை உயர்ந்த அணிகலன்களையும் யாழ்களையும் பந்தயம் வைத்து மிதிலைப் பெண்கள் ஆடும் விளையாட்டுகளை ராமன் கண்டான். வணக்கம் நண்பர்களே. மிதிலையின் செல்வச் செழிப்பை, அதன் மாட மாளிகைகளின் அழகை, ஆடம்பரமான வாழ்க்கை முறையை அள்ளி அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். கடந்த பாடலில் பந்தாடும் விலைமகளிரின் மனப்பாங்கை பந்தின் நிலை போலவே காட்டி வியப்பில் ஆழ்த்தினார். ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் தொடர்ந்து மிதிலையின் வீதிகளில் நடந்து வருகின்றனர். ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய காட்சியை காண்கின்றனர். இப்போது அவர்களின் பார்வை வேறு ஒரு வியத்தகு இடத்தின் பால் படர்கிறது. அங்கே மிதிலையின் மாதர்கள் தங்கள் செல்வச் செழிப்பை காட்டவும் தங்கள் விளையாட்டு ஆர்வத்தை கொண்டாடவும் ஒரு புதிய வகை விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர். அது என்னவென்று கேளுங்கள். கடகமும் குழையும் பூணும் ஆரமும் கலிங்க நுண்ணூல் வடகமும் மகர யாழும் வட்டினி கொடுத்து வாசத் தொடையல் கோதை சோர பளிக்கு நாய் சிவப்பத் தொட்டு படைநெடுங் கண்ணாராடும் பண்ணைகள் பலவும் கண்டார். ஆம் நண்பர்களே, கம்பர் ஒரு காட்சியை சித்தரிக்கும் போது அது வெறும் சித்திரமாக மட்டும் இருக்காது. அது நமது கண்களுக்குள்ளேயே ஒரு நடமாடும் நாடகமாக விரிந்து விரியும். இதோ அந்த பாடலின் முதல் வரியை நாம் கேட்கிறோம். கடகமும் குழையும் பூணும் ஆரமும். என்ன ஒரு வசீகரம்! சாதாரணமாகவா வைத்திருப்பார்கள்? பெண்கள் தங்கள் கைகளில் மின்னும் கடக வளையல்களையும், காதுகளில் தொங்கும் குழைகளையும், மார்பில் தவழும் பூண்களையும், கழுத்தில் ஜொலிக்கும் முத்து மாலைகளையும், இரத்தின ஆரங்களையும் அணிந்திருந்தனர். இவை வெறும் அணிகலன்கள் அல்ல, அவர்களின் செல்வத்தையும் அழகையும் சமூக அந்தஸ்தையும் பறைசாற்றும் சின்னங்கள். அடுத்து கலிங்க நூல் வடகமும் மகர யாழும். கலிங்க நாடு என்பது நெசவுத் தொழிலில் உலக புகழ் பெற்றது. அங்கிருந்து வந்த மிக மெல்லிய நுட்பமான இழைகளால் நெய்யப்பட்ட ஆடைகளும் மேலாடைகளும் எவ்வளவு மதிப்புமிக்கவை! அதற்கும் மேல் சங்கீத தேவதையின் இருப்பிடமாக கருதப்படும் மகர வடிவ யாழையும் கூட. ஒரு யாழின் விலை என்ன, அதன் மதிப்பு என்ன? இத்தனையும் என்ன செய்தார்கள் தெரியுமா? வட்டினி கொடுத்து. ஆம், அத்தனையும் பந்தயப் பொருளாக கட்டணம் என்று கொடுத்து ஒரு விளையாட்டை ஆடிக்கொண்டிருந்தனர். இது வெறும் விளையாட்டு அல்ல, தங்கள் செல்வத்தின் மீதும் திறமையின் மீதும் அதிர்ஷ்டத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த அபார நம்பிக்கையை காட்டும் ஒரு சவால். இந்த மிதிலை பெண்கள் எவ்வளவு தைரியசாலிகள், எவ்வளவு ஆடம்பரமானவர்கள் என்பதை இந்த ஒரு வரி சொல்லிவிடுகிறதல்லவா? அவர்கள் ஆடுகிறார்கள். ஆட்டத்தின் வேகம், ஆர்வம், முனைப்பு இவற்றால் என்ன ஆனது தெரியுமா? வாசத் தொடையல் கோதை சோர. ஆம், கூந்தலில் சூடியிருந்த மனம் மிக்க அழகிய மலர் மாலைகள் வியர்வையாலும் ஆட்டத்தின் தாளத்தாலும் அவிழ்ந்து தோள்களில் புரண்டு விழுகின்றன. அந்த இடமெங்கும் அந்த பூக்களின் வாசம் பரவுகிறது. இனி விளையாட்டு எப்படி இருக்கிறது? பளிக்கு நாய் சிவப்பத் தொட்டு. பளபளக்கும் பளிங்கு காய்கள் சதுரங்கப் பலகையில் அல்லது வேறு ஏதேனும் ஆட்டப்பலகையில் நகர்த்தப்படுகின்றன. அவை வெறும் காய்களா? இல்லை. அந்த கன்னியரின் செங்கரங்களின் வெம்மையால், அவர்களின் மென்மையான ரோஜா இதழ் போன்ற உள்ளங்கைகளின் சிவப்பால் அந்த பளிங்கு காய்கள் கூடச் சிவப்பேறி துடிப்பது போல் தோன்றியதாம். ஆட்டத்தின் முனைப்பையும் அவர்களின் மெல்லிய கரங்களின் அழகையும் ஒரே நேரத்தில் ஒரு கவிஞனால் மட்டும்தான் இப்படி சித்தரிக்க முடியும் நண்பர்களே. இத்தகைய அற்புதமான விளையாட்டுகளை யார் ஆடுகிறார்கள்? படைநெடுங் கண்ணார் ஆடும் பண்ணைகள் பலவும் கண்டார். வேல் போன்ற நீண்ட கண்களையுடைய அந்த பெண்கள் மிதிலையின் பல்வேறு விளையாட்டுத் திடல்களிலும் அரங்கங்களிலும் இப்படிப்பட்ட பல வகை விளையாட்டுகளை ஆடி மகிழும் காட்சிகளை ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். இனி அடுத்த பாடலில் ராமன், இலக்குவன், விஸ்வாமித்திரர் ஆகியோர் காணப்போகும் மற்றொரு அழகான காட்சி காத்திருக்கிறது. அது என்னவென்பதை அடுத்த பாடலில் காண்போம்.